அதாவது ராசிக்கு 2ல் குரு இருக்கார், அதே மாதிரி லாபத்தில் வந்து சனி இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவுமே ஒரு நன்மை தரக்கூடிய ஸ்தானங்களில் இருந்ததுனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அந்த உழைப்பும் உங்களுடைய சுயஜாதக அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க பட்சத்தில் இவ்வளவு நாளாக நீங்கள் லாபத்தில் இயங்கின சனி பகவான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றக்கூடிய தன்மையில் இருந்திருந்தார். அந்த சனி பகவான் இப்போ வக்ரம் ஆயிருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்? உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு அமைப்பை வந்து நீங்கள் ஆஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. ஏன்னா ஒரு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆஃபீஸில் இவ்வளவு நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணலான்ட்டு இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோடய ஆஃபீஸில் டேபிள் சேரை வந்து வேறு திசை பார்த்து வைக்க போகிறேன், அதே மாதிரி வந்து நான் இன்னும் ஆஃபீஸோட கலரை மாற்ற போகிறேன், இந்த மாதிரி ரூஃபிங்ஸை மாற்ற போகிறேன், இந்த மாதிரி நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தந்து உங்களுடைய தொழிலில் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவான் எடுத்துகிட்டு போக போகிறாருன்னே சொல்லலாம்.